திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. திருச்செந்தூர்ல தரிசனத்திற்கு அமைச்சர் கிட்ட பணம் பெற்ற விவகாரம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில இப்ப இந்த விவகாரம் தொடர்பா அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இது தொடர்பா விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு ரமேஷ் அவர்கள். விவரத்தோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அமைச்சர் தரப்புல இருந்து மேலும் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? இந்த திருச்செந்தூர் சம்பவம் தொடர்பாக அமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுல 1000 ரூபாய் பணம் பெற்ற அர்ச்சகர் பணியிடை நீக்கம் மற்றும் கோயிலுக்குள் பணி செய்ய தடை என்றும், அர்ச்சகரோடு இணைந்து உடந்தையாக இருந்த 2 வாயிற்காவலர்கள் பணி நீக்கம் என்றும், முடி செலுத்தும் இடத்துல பணம் பெற்றதற்காக 2 பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல இந்த உத்தரவு குறித்து பல்வேறு தகவல்கள் மாற்றி மாற்றி பரவப்பட்டு வருவதாகவும், இது குறித்த தகவல்களுக்கு, அதாவது சமூக வலைதளங்கள்ல தவறாக பரப்பப்படும் தகவல்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த திருச்செந்தூர் விவகாரத்துல காவலாளிகள் கான்ட்ராக்ட் பணியாளர்கள் ஆகையால் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றதாகவும், அர்ச்சகர்கள் தன்னார்வலராக பணியாற்ற வந்தவர், எந்த அரசு கான்ட்ராக்டிலும் அவர்கள் இல்லை, எனவே கோயிலுக்குள் இனி வந்து பணி செய்ய, அதாவது அவர்களுடைய பூஜை செய்யும் அந்த பணிகளை செய்ய தடை என்பதையும் இந்த உத்தரவு குறித்து விவரமாக அவரது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். திருச்செந்தூர் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அர்ச்சகருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. விவரத்த செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்டோம். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.